ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பிஎஸ் NFL யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆன ஃபார்மா அப்படிங்கிற மலையாள வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸ்ல நிவின் பாலி லீடா நடிச்சிருக்காரு. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணவர் PR அருண். இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ சீரிஸ் ரிவ்யூக்குள்ள போலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் பேருக்கு ஏத்த மாதிரியே நிவின் பாலி ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனில சேல்ஸ் ரெப்பா ஜாயின் பண்றாரு. இதுதான் திரிஷூர்லயே இருக்கிற ஃபேமஸான பார்மசூட்டிக்கல் கம்பெனி. ஸோ நிறைய ஹாஸ்பிட்டலோட டைப் இருக்குது. இதே சமயம் இன்னொரு ஃபார்மா கம்பெனி, அதாவது ஒரு சின்ன ஃபார்மா கம்பெனி தான், அவங்க இந்த மெடிசன் எல்லாமே ரொம்ப தப்பான ஒரு விதத்துல தயாரிக்கிறாங்க. ஸோ இதை ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க போராடிட்டு இருக்காங்க ஒரு சைட்ல. அதே சமயம் நிவின் பாலி அவரோட சேல்ஸ் ஜாஸ்தியை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ப்ராடக்ட் எல்லாமே சூப்பரா வித்துட்டு இருக்காரு. நிறைய சேல்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவார்டு கூட வாங்குறாரு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற டைம்ல ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குது. இந்த விஷயம் அவரோட லைஃப், அவரோட தாட் ப்ராசஸ் எல்லாமே டோட்டலா புரட்டி போடுது. அது என்ன விஷயம், அதுக்கப்புறம் இவருக்கு என்ன நடந்தது, இவர் அப்படி எப்படி சமாளிச்சாரு அப்படிங்கறது பாக்குறது தான் இந்த சீரிஸோட மிச்ச கதை. இது ஒரு டிராமா ஜானர். இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு மொதல் பாசிட்டிவ் தோன்றது, இப்போ நம்ம ரியல் லைஃப்ல கூட நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். அதாவது குவாலிட்டி இல்லாத மருந்து. இப்போ ரீசெண்டா கூட ஒரு சிறப்பை பேன் பண்ணாங்க. இப்படி நிறைய லோக்கல் ஃபார்மாஸ் நமக்குள்ளேயே நமக்கு தெரியாம ஊடுருவி நம்ம டாக்டர்ஸ் மூலமா நமக்கே அந்த மருந்தை பிரிஸ்கிரைப் பண்ண வைக்கிறாங்க. இதனால பாதிக்கப்படுறது பப்ளிக் தான். ஸோ அந்த ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா இந்த சீரீஸ்ல சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம அதுக்கு நிறைய ஸ்டடி பண்ணி அது எங்க இருந்து தயாரிக்கிறாங்க, அது எப்படி இங்க கொண்டு வராங்க, எப்படி இந்த டாக்டர்ஸ் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி கொடுக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்ல நல்ல டீடைல்டாவே சொல்லியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நிவின் பாலி அவரோட பெஸ்ட்டா வழக்கம் போல கொடுத்திருக்காரு. அவருக்கு சப்போர்ட்டிங்கா இருந்த பினு, ராஜித், நரேன், வீணா இவங்க எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ல காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ்ல எமோஷன்ஸும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபி நல்லாவே இருந்தது. அதே மாதிரி 2 சாங் வருது, அதுவும் கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவ் தோன்றது, ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துதான் இந்த சீரிஸை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதில் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் ஏதாவது இருக்குதா, இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. 2-3 எபிசோடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அண்ட் இந்த சீரிஸில் மொத்தம் 8 எபிசோடு வரை இருக்குது. அவ்வளவு என்கேஜிங்காக இந்த எந்த எபிசோட்ஸுமே வைக்கல. அண்ட் இந்த 7வது 8வது எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சினிமேட்டிக்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இது என்ன அப்படிங்கிறது நீங்கள் சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். மொத்தத்தில் சீரிஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த காலகட்டம் இல்லை, எந்த காலகட்டத்துக்கும் தேவையான ஒரு விஷயத்தை தான் எடுத்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப போல்டாவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது நிவின் பாலியோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் அப்படிங்கிறதுனால இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாவே இருந்தது. ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷனை பெரிய அளவுக்கு இவங்க பூர்த்தி பண்ணவே இல்லை. இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்கா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிருக்கலாம் இந்த சீரிஸை. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான வெப் சீரிஸ் தான். இந்த சீரிஸ் ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குது. நீங்க வீக்கெண்ட் ஃப்ரீயா இருந்து பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை. டேக்